நமக்கு எது நல்லதோ அதைத்தான் நம்ம ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு காம்ப்ரமைஸ் ஆனா இது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்ல அர்ஜுன். என்ன மதி, ஏதோ சர்ப்ரைஸா சொல்ல போறான்னு பார்த்தா ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க. இங்க பார், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல். அர்ஜுன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்ன சொல்ற? கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஆமா அர்ஜுன். இங்க பாரு, விளையாடாத மதி. இப்படி எல்லாம் பேசினா என்னால தாங்க முடியாது. நீ இப்படி பேசக்கூடாது மதி. நான் சீரியஸா சொல்றேன் அர்ஜுன். உண்மையாவே எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன். மதி, திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? உன்னோட சம்மதத்தோட தானே நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தேன். உன்னோட சம்மதத்தோட தானே நம்ம நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு. என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு திடீர்னு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் மதி? சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. எங்க அக்கா உங்க அம்மாக்கு போன் பண்ணி நிச்சயத்துக்கு முன்னாடி நகைய பாக்கணும்னு கேட்டாங்களே, அது உனக்கு பிடிக்கல. அந்த கோவத்துல தானே நீ வேணான்னு சொல்ற? இல்ல அர்ஜுன். நோ, எனக்கு தெரியும் மதி. அதை விட்டா என்ன வேணான்னு சொல்றதுக்கு வேற என்ன காரணம் இருக்கு? ஐயோ மதி, இங்க பாரு மதி, நான் பணமோ நகையோ எதிர்பார்த்து உங்க வீட்டுக்கு வரல. நான் உன்னை லவ் பண்றதுனாலதான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கினேன். மதி, உங்க அப்பாவே என்ன புரிஞ்சுக்கல. என்ன நம்பு மதி, என்ன நம்பு மதி. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நல்லா பாத்துப்பேன். ஐயோ அர்ஜுன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது வேற மாதிரி பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை மதி? நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் மதி. நான் உங்ககிட்ட டவுரி கேட்கல. கல்யாண செலவு கூட நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும் மதி? என் மேல உனக்கு என்ன குறை? எதனால கல்யாணம் வேணாம்னு சொல்ற? அர்ஜுன் ப்ளீஸ், எனக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்கன்னு தோணுது. என்ன சொன்ன? நான் உனக்கு செட் ஆக மாட்டேனா? எனக்கு ஒண்ணும் புரியல. எதனால நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்? அப்படி என்கிட்ட என்ன குறை கண்டுபிடிச்ச? நான் நல்லா தானே இருக்க. இங்க பாருமதி, உனக்கு நான் எப்படி இருக்கணும்னு சொல்லு, அந்த மாதிரி நான் மாறிக்கிறேன். நான் வேணா ஜிம்முக்கு போய் ஃபிட் ஆகட்டுமா? இல்ல சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு ஸ்மார்ட்டா சினிமா ஸ்டார் மாதிரி ஆகட்டுமா? சொல்லு மதி. உனக்கு Dress செட் ஆகலன்னா ஆல்டர் பண்ணி போடுறல, அது மாதிரி என்ன ஆல்டர் பண்ணிக்க மதி. ஆனா என்ன வேணான்னு மட்டும் சொல்லாத மதி. அர்ஜுன் ப்ளீஸ், நான் சொல்ல வரதே கம்ப்ளீட்டா வேற. நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். யாருக்காகவும் யாரும் மாற வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்க கேரக்டர் வேற, என்னோட கேரக்டர் வேற. உங்களோட எதிர்பார்ப்பு வேற, என்னோட எதிர்பார்ப்பு வேற அர்ஜுன். 2 பேரும் சேர்ந்தா 2 பேரோட சந்தோஷமும் போயிடும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாள் உங்க கூட இருக்க முடியாது அர்ஜுன். இல்ல மதி, நீ அவசரப்படாத. நீயாவே இரு. உன்ன மாதிரி என் கேரக்டரை நான் மாத்திக்கிறேன். எனக்கு நீ எந்த எதிர்பார்ப்பும் வேணாம் மதி. நீ எதிர்பார்க்கிற மாதிரி நான் மாறிக்கிறேன். நம்ம ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்போம். ப்ளீஸ் மதி, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். ஷோ, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. நான் என் முடிவை சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன பேச வச்சு என்ன சங்கடப்படுத்தாதீங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். நீங்களே
எனக்கு பிடிக்கலன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க.